Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th Standard Mathsல example 7.14 பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா உலோகவாளி. இது வந்து கூம்புடைய இடைக்கண்ட வடிவத்துல இருக்கு. இடைக்கண்டம் அப்படின்னா கூம்புல பாதி கட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? வந்து கூம்பின் இடைக்கண்டம். இதோடைய மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே. இது வந்து மேற்புற விட்டம், கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிப்புற விட்டம், ஸ்மால் டி, 4 மீட்டர். ஸ்மால் டி 4 மீட்டர். அடுத்து இதோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேற்புற விட்டங்கள் இருக்கு இல்லையா? கேபிட்டல் டி வந்து 10 மீட்டர். இத வந்து ஆரமா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர். அடுத்து அடிப்புற விட்டம் ஸ்மால் டி ஈக்குவல் டு 4 மீட்டரா? இதை ஸ்மால் ஆரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல பாதிதான் வந்து ஸ்மால் ஆர். இப்போ கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா பை எல் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் சதுர அலகுகள். இத எல்கான வேல்யூ வந்து அவங்க கொடுக்கல, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஹெச்கான வேல்யூ வந்து 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4 4 16 பிளஸ் கேபிட்டல் ஆர் வந்து 5 மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 2 the whole square equal to root of 16 plus 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 3 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 16 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3 9. 16 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 வரும். இத ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். அப்ப எல்கான வேல்யூ எவ்வளவுனா 5 ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7. எல்கான வேல்யூ வந்து 5, கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 2 ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 5 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. இந்த 7 7 அடிஞ்சிருமா? இப்ப இந்த 22 இன்ட்டு 5 வந்து மல்டிப்ளை பண்ணும். 22 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 5 10, 2 5 10 1 11. ஆன்சர் வந்து 110 மீட்டர் ஸ்கொயர். இதான் பாத்தீங்கன்னா கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. அடுத்து மொத்த புறப்பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். கூம்பின் இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பை எல் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இப்ப பையோட வேல்யூ 22/7. எல் பாத்தீங்கன்னா 5, கேபிட்டல் ஆர் 5 பிளஸ் ஸ்மால் ஆர் வந்து 2 பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 25, ஸ்மால் ஆர் வந்து 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 ஈக்குவல் டு 22/7 5 5 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 அப்படின்னு வரும். பிளஸ் 25 பிளஸ் 4 இப்ப 22/7 பெருக்கல் 5 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 35 பிளஸ் 25 பிளஸ் 4. இப்ப இந்த 35 25 4 இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 64 அப்படின்னு வரும். 22 வந்து 64ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
22ஐயும் 64ஐயும் வந்து பெருக்கணும். 2 நாள் 8, 2 நாள் 8, 2 ஆர் 12 பேலன்ஸ் 1, 2 ஆர் 12 1 13, 8 8 கூட 2 ஆட் பண்ணா 10, 4 1 1408. அத 7ஆல வகுக்கணும். 1408 7ஆல வகுப்போம். 2 14 எக்ஸாக்டா டிவைட் ஆகுதா? பக்கத்துல 0 இருக்கிறதுனால மேல வந்து நம்ம 0 சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த 8 அப்படியே கீழே 4 7 7. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8ல இருந்து 7 போச்சுன்னா 1, 7ஆம் வாய்ப்பாடுல 1 வராது. அப்ப புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். 4 7 7. இப்போ 10ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 3. ஒரு தடவை புள்ளி வச்சுட்டோம்னா எத்தனை தடவை வேணாலும் 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 7ஆம் வாய்ப்பாடுல 30 பாத்தீங்கன்னா 4 தடவை வரும். 4 7 28. அப்படி போய்கிட்டே இருக்கும். பாயிண்ட் அப்புறம் என்ன வரும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 201.14 மீட்டர் ஸ்கொயர். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.